வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இவன் காலகட்டத்தில் கொஞ்சம் புத்தி நிற்கிறேன் பார்த்தீங்க. ஒன்றும் இல்லை, நான் உன்னை காலேஜ் பஸ் ஸ்டாண்டான கொஞ்சம் நேரம் மனுச்சு எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5:13 எழுந்திருக்கோம். அதான் சரி போய் மூஞ்ச கழுவிட்டு என்ன பண்ணலாம் காலேஜ் பஸ்ட்டே அப்படின்னு மைண்டில் ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி அந்த மூஞ்ச கழுவிட்டு சரி வாக்கிங் போடான்ட்டு வெளியே அனுப்பிச்சு வந்தாச்சு. வாக்கிங் போமா வேண்டாமான்றதுல கொஞ்சம் இப்படி மெதுவாக வந்தேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. 5:30 இப்போ 5:15 கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துல வெளியே வந்துட்டான். வாக்கிங் போகிற டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 கிளம்புறோம். கரெக்டாக 5:30 கிளம்புறோம் வீட்டில் இருந்து. தெருவில் போனோம் யாருமே இல்லை. சரி மெயின் ரோட்டில் பார்த்தாலே ஒரு வண்டி இல்லை. அந்த ஒரே ஒரு வண்டி மட்டும் போய் நாம தான் சரி போட்டோன்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கிங் இப்போ போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்டாக தெரியும். பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு மூச்சு வாங்கிட்டு சரி மூச்சு பேச்சு பண்ணிட்டு இருந்தீங்க. அவன் திடீர்னு ஒருத்தன் வந்து என்னடா இது இப்படி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். யாரும் பார்த்தா இவன் பாருங்க என்ன பண்ற இல்லை அப்படிக்க பால் அப்படின்ந்தேன். சரி ஒன்றும் நான் மூச்சு பேச்சு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா பார்த்தா இங்கே 2 வால் கொண்டவங்க ரெண்டு வால் வச்சுள்ள பிள்ளைய பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி காலையில தள்ளியே சரி ரிச்சேச்சின்னு போட்டு சொல்லி போதும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்து டீயை குடிச்சிட்டு அம்மா குடிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் போட்டு நடக்க ஆரம்பிச்சிடும் பஸ் ஸ்டாண்டுக்கு. பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸில் ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அடுத்த அப்பா வரேன்னா சரி அங்கேருந்து அப்பா கூட போயிட்டு காலேஜ் இப்போ வந்துட்டு பேசிட்டு போன பார்த்தா போனால் அங்கே டைமில் 1 மணி நேரம் குறைச்சிட்டாங்க. சரி 1 மணி நேரமா தப்பா கிட்ட ரொம்ப நேரம் குறைச்சினாங்க. நான் அப்பாவுக்கு எப்படா இது நேன்னு சொல்லி அப்பா கேட்டுருந்தாங்க. சரி நான் அப்பா கிளம்பிட்டாங்க. நானும் பார்த்து இந்த செட்டப் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் குறைச்சிருந்தாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லைங்க காலேஜ் இந்த சாயங்காலம் கிளம்பியாச்சு. இல்லை ஃபஸ்ட்டு டேன்றனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாங்க. அப்புறம் அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.